ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் ஒன்று கொடுத்துருங்க. நான் வந்து ஒரு 7-8 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஃபோர்க்கில் குத்திக்கிங்க. குத்தி வச்சா தான் நல்லா உப்பு காரம் உள்ளே இறங்கி நல்லா செம்ம சூப்பராக இருக்குங்க. ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு பொரிய விட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குங்க. ஜீரகம் போட்டால் தான் இதுக்கு இந்த உருளைக்கிழங்கே வாசனை செம்மையாக இருக்கும். ஒரு கை சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா பொன்னிறம் மாற மாதிரி வறுத்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு இந்த வேக வச்சு தோலை உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு கை தண்ணி தெளிச்சுக்குங்க. தண்ணி தெளித்தா தான் உப்பு காரம் உள்ளே இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கடையில் தயிர் வந்து 2 ஸ்பூன் எடுத்து நல்லா ஸ்பூனில் அடித்து கெட்டியாக இருக்கணும். தயிர் ஸ்பூனில் அடித்து எடுத்து ஊற்றிடுங்க. அப்போ இந்த தயிருக்கும் இந்த காரத்துக்கும் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு வறுத்து எடுத்தோம்னா நல்லா தண்ணி சுண்டிடணும். இந்த மாதிரி மொறுன்னு எடுத்துடணுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உருளைக்கிழங்கை எடுத்துடணும். எடுத்துகிட்டு இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எதுவாக இருந்தாலும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இது எப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.